அரசாங்கம் தலை குனியணும். உண்மையிலேயே அரசாங்கம் தாமாக முன் வந்து திமுக அரசாங்கம் எங்களால் ஆட்சியை சரிவர நடத்த முடியலன்னு சொல்லி இந்த ஆட்சியை நாங்கள் கலைச்சிக்கிறோம்னு சொல்லணும். அதாவதுண்ணே, நாடார் சமுதாயத்தின் சார்பாக இந்த பணங்கள்ல இறக்குறதுக்கு எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்க, எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி எல்லா அரசாங்கத்துக்கிட்டையும், அது அதிமுக ஆட்சி நடத்தும் போதும் சரி, திமுக ஆட்சி நடத்தும் போதும் சரி, காலங்காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கல் விற்பனைக்கு இருக்குது, அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் விற்பனைக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல்லை ஏன் புறக்கணிக்கிறாங்க? ஏன் இந்த கல்லை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டால் இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது திமுகவோட மந்திரிமார்களோட சாராய ஆலைகளுக்கு விற்பனை குறைஞ்சிருங்கிறதுனால இந்த திமுக அரசாங்கம் இந்த கல்லை விற்பனை செய்கிறதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. உண்மையிலேயே கல்லை அரசாங்கம் விற்பனையை கொண்டு வந்திருந்ததுன்னா இந்த கள்ளச்சாராயத்தை யார் இன்றைக்கி காய்ச்ச போகிறா அல்லது இந்த கள்ளச்சாராயத்தை யார் குடிக்க போகிறா? இந்த தேவையில்லாத அந்த விஷச்சாராயத்தை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் தலை குனியணும். உண்மையிலேயே அரசாங்கம் தாமாக முன் வந்து திமுக அரசாங்கம் எங்களால் ஆட்சியை சரிவர நடத்த முடியலன்னு சொல்லி இந்த ஆட்சியை நாங்கள் கலைச்சிக்கிறோன்னு சொல்லணும். அப்படி இருந்தால் தான் உண்மையிலேயே மக்கள் திமுகவை மன்னிக்குங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டுக்கிறேன்.